ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் எப்படியெல்லாம் கணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் இப்போது நம்ம இந்த 2 விஷயங்களையும் நம்ம 2 பதிவுகளில் பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது சரம், ஸ்திரம், உபயம் அப்படிங்கிற ராசியுடைய தன்மைகளை பற்றியும், நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு ராசிகளுடைய நிலைகள் பற்றியும், இந்த தன்மைகளும் நிலைகளும் ஒன்றோட ஒன்று சேரும்போது அந்த ராசிகள் எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரம் அப்படிங்கிற தன்மையும் நெருப்பு அப்படிங்கிற நிலையும் சேரும்போது, சரம் அப்படிங்கிறது வேகம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நெருப்பு அப்படின்னு சொல்கிறது கோபம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போது ஒரே இடத்துல வேகமும் கோபமும் சேருது அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் பார்ட்டிஸாக தான் இருப்பாங்க இல்லைங்களா? எல்லா விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு, எல்லா விஷயத்துலேயும் அந்த பிரச்சனைகளை தாங்க முடியாமல் அதுக்கு சத்தம் போட்டுட்டு, கோபப்பட்டுட்டு, கத்திட்டு, அந்த மாதிரி ஒரு டென்ஷனாகவே தான் இந்த மேஷ ராசிக்காரங்க அல்லது மேஷ லக்னக்காரங்க இவங்க ஒரு டென்ஷன் பார்ட்டிஸாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அதே சரம் இங்கே நீர் அப்படிங்கிற நிலையோட சேருது. சரம்ங்கிற தன்மை நீர் அப்படிங்கிற நிலையோட சேரும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கக்கிட்ட வேகம் இருக்கும், ஆனால் கோபம் இல்லாமல் ஒரு கூல்னஸ் இருக்குது இல்லைங்களா? அதனால் இவங்க இங்கே ஒரு மாதிரி வேகமாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு எல்லா விஷயத்தையும் கடகடன்னு செய்கிறவங்களா, எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிறவங்களா, அந்த மாதிரி இந்த சரம் அப்படிங்கிற வேகம் இருக்கும். ஆனால் நீருங்கிற அந்த கூல்னஸ் இருக்கனால இவங்க ரொம்ப ஜாலி பார்ட்டிகளாக இருப்பாங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கூலாக எந்த வித டென்ஷனும் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் இவங்க டென்ஷன் பார்ட்டினா இவங்க ஜாலி பார்ட்டிஸாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அதே சரம் இங்கே காற்றோட சேருது. துலாமில் பார்த்தீங்க அப்படின்னா சரம் அப்படிங்கிற அந்த வேகமும் இருக்குது, காற்று அப்படிங்கிற அதிபயங்கர வேகமோட சேருது. அப்படிங்கிறப்போ இவங்க யாரை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், தனக்கு பிடிச்ச விஷயங்களும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு அதாவது கொஞ்சம் சுயநலமாக எந்த ஒரு விஷயமானாலும் அவங்க மட்டுமே சட்டுன்னு என்ன முடிவானாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனையானாலும் சரி, எல்லாத்தையுமே பண்ணிடலாம் விடு, பாத்திரலாம் விடு அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்தவங்களை பற்றியே யோசிக்காத ஒரு சுயநலவாதிகளாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த துலாம் ராசிக்காரர்கள் அல்லது துலாம் லக்னக்காரர்கள் சுயநலவாதிகளாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து இதே சரம் இங்கே நிலம் அப்படிங்கிற நிலையோட சேருது. சரம்ங்கிற தன்மை நிலம் அப்படிங்கிற நிலையோட சேரும்போது இங்கே ஸ்பீடு அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் இந்த நிலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்கள கட்டுப்படுத்தி சிந்திக்க வைக்கும் இல்லைங்களா? சும்மா ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஓடிட்டே இருக்காத, நிதானித்து இந்தந்த விஷயங்களையெல்லாம் யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த சரம் அப்படின்ற தன்மை நிலம் அப்படிங்கிற நிலையோட சேரும்போது தான் இவங்க ஒரு நார்மலான மனிதர்களாகவே இருப்பாங்க. இங்கே டென்ஷன் பார்ட்டிகளாகவும் இல்லாமல், இந்த மாதிரி ஜாலி பார்ட்டிகளாகவும் இல்லாமல், இந்த மாதிரி சுயநலவாதிகளாகவும் இல்லாமல் இங்கே ஒரு நார்மலான மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா இந்த மகர ராசி மகர லக்னத்தில் வர்ற இந்த சரம்ங்கிற தன்மையும் நிலம்ங்கிற நிலையும் சேரும்போது மட்டும்தான் இவங்க கொஞ்சம் நார்மலான பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் ஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திரம்ங்கிற தன்மையும் நிலம்ங்கிற நிலையும் சேரும்போது இவங்க ரொம்ப எந்த விஷயத்தை பற்றியும் ரொம்ப அலட்டிக்காமல் யோசிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க. எதுக்கும் ஒரு தீர்வே இவங்கக்கிட்ட வராது. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்குறப்போ யோசிக்கலாம், பண்ணலாம், பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுற ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்களோ தவிர நார்மலாக எல்லார் மாதிரியும் கடகடன்னு ஒரு விஷயத்தை செய்கிறதோ முடிக்கிறதோ அப்படிங்கிறது இந்த ரிஷப லக்னக்காரங்களோ அல்லது ரிஷப ராசிக்காரங்களோ பெருசாக மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஆட்களாக இருக்கவே மாட்டாங்க.
ஓகேங்களா. அதே போல் ஸ்திரம் இந்த இடத்துல நெருப்போட சேருது. அதாவது ஸ்திரம் அப்படிங்கிற தன்மையும் நெருப்புங்கிற நிலையும் சேரும்போது இவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க அந்த மாதிரி செய்கிறப்போ இவங்களுக்கு கோபம் வரும். நானே சொல்லுவேன்ல, அதுக்குள்ளே உன்னை யார் செய்ய சொன்னா, நானும் உங்ககிட்ட என்ன செய்யணும்னு சொல்லுவேன்ல, ஏன் நீ ஏன் அவசரப்பட்டு செய்கிற அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேலே பாய்வாங்களோ தவிர அவங்க லேட் பண்ணது தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னுலாம் அவங்க புரிஞ்சிக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயம் அவங்களும் செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க செஞ்சாலும் இவங்க கோபப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி தான் நம்ம இந்த தன்மையையும் இந்த நிலையையும் எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேயும் நார்மலாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்து ஸ்திரம் நீரோட சேருது. முதலே எதையுமே டக்குன்னு ஒரு முடிவுக்கு வராதவங்க. அது போக கூல் பார்ட்டிஸ், எந்த டென்ஷனும் இல்லை, கோபமும் இல்லை, ஒன்றும் இல்லாமல், அதாவது எந்த வித சொரணையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களும் ஒன்றும் கடகடன்னு செய்ய மாட்டாங்க. அப்படியே யாராவது செஞ்சாலும் அதை பற்றி எந்த கவலையும் படமாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தேமேன்னு இருப்பாங்க. அப்படின்னா இந்த ராசியை நம்ம என்ன ஆட்கள்னே சொல்லவே முடியாது. அதாவது சுத்த சோம்பேறிகளாக இருப்பாங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அவங்களும் ஸ்பீடும் இருக்காது, எந்த டெம்பரும் இருக்காது, அப்படியே போட்டபடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சோம்பேறி ராசின்னு தான் நம்ம இந்த லக்னக்காரங்களையும் இந்த ராசிக்காரங்களையும் நம்ம சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்திரம் காற்றோட சேருது. இங்கே கும்பத்தில் ஸ்திரம் காற்றோட சேருது. ஸ்திரங்கிற தன்மை காற்றுங்கிற நிலையோடு சேரும்போது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது பயங்கரமான வேகம், ஆனால் இந்த யோசித்து, அதாவது அந்த வேகம் இருக்கும், ஆனால் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வேகத்துக்கும் அவ்வளோ வேகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் அவ்வளோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கப்போ இந்த காற்றுக்கும் அங்கே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ரெண்டுங்கெட்டான் நிலையாக தான், செய்யலாமா வேண்டாமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டுங்கெட்டான் நிலையாக தான் இந்த கும்ப ராசிக்காரங்களும் கும்ப லக்னக்காரங்களும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உபய ராசி காற்றோட சேரும்போது இந்த உபயம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் மாறிக்கும், சரமாகவும் இருக்கும் ஸ்திரமாகவும் இருக்கும். அப்படின்னா இந்த காற்று நிலையோட உபயம் சேரும்போது சரமாக மாறி அதோட காற்றோடு அதுக்கு மேட்ச் ஆகி போயிடும். ஓகேங்களா. அப்போது இதை நம்ம ஏற்றுக்கலாம். அடுத்து அதே உபயம் நிலமோடு சேருது. அப்படின்னா இந்த நிலம் யோசிச்சுட்டு பொறுமையாக நிதானமாக இருக்குது. அப்படின்னா அதுக்கு தகுந்த இந்த கன்னி ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா உபயத்தன்மையும் நிலநிலை அப்படின்னு இருக்கும்போது இந்த நிலம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை இந்த தன்மை மாற்றிக்கும் இல்லைங்களா. அப்போது நிலத்துக்கு என்ன மேட்ச் ஆகும்னு பார்த்தா ஸ்திரம்தான் மேட்ச் ஆகும். அந்த ஸ்திரமாக மாறி இங்கே அவங்களும் அப்படி தான் இந்த மாதிரி சிவனேன்னு நிலம் மாதிரி ஸ்திரத்தன்மையோட நிதானமாக பேசாமல் இருந்துக்குவாங்க. அதனால் ஒன்றும் பெரிய இந்த கன்னிராசிக்காரங்களால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு நிதானமாக இருந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த உபய தன்மையும் நிலம்ங்கிற நிலையும் கொடுக்குது. ஓகேங்களா. இப்போது அடுத்து தனுசுல வர்ற உபயம் நெருப்போட சேருது. உபயத்தன்மை நெருப்புங்கிற நிலையோட சேரும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த நெருப்புக்கு மேட்ச் ஆகிற சரம் வெளிப்பட்டு இதே நிலையில் அவங்க ஒரு டென்ஷன் பார்ட்டியாக தான் இவங்களும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த உபயம் அப்படிங்கிற விஷயம் நீரோட சேரும்போது இந்த நீருக்கு தகுந்த மாதிரியான கூல்னஸ் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரம்தான் கொடுக்கும். அந்த ஸ்திரம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நீரோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்துக்கும். கூலாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு லக்னக்காரங்களாக ஒரு ராசிக்காரங்களாக தான் இந்த மீன ராசி இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதாவது பாரம்பரிய முறைப்படி ஒரு ஜாதகருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. இப்போது நான் சொன்ன மாதிரி மேஷக்காரங்க இது
ரிஷபக்காரங்க இது அப்படின்னெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. நெருப்போட சரமும் நெருப்பும் சேர்ந்தால் இந்த மாதிரி இருக்கும், சரம் நீர் சேர்ந்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் சரியா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மேஷராசிக்காரங்களே வந்து டென்ஷன் பார்ட்டி தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? மேஷத்தில் இருக்கிற யாருமே வந்து கூலாக இருக்கவே மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே போல் இந்த காற்று நீர் அப்படிங்கிற விஷயம் தான். இந்த ஃபாரின் போகிறாங்க அப்படின்னா இந்த காற்று ராசிக்காரங்க தான் போவாங்க, காற்று லக்னக்காரங்க தான் போவாங்க அப்படின்னா இந்த காற்று ராசிக்காரங்க நீர் ராசிக்காரங்க காற்று லக்னம் நீர் லக்னக்காரங்க தான் ஃபாரின் போகிறாங்க அப்படின்னா இந்த நெருப்பு லக்னம் நில லக்னக்காரங்கெல்லாம் போகவே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நில லக்னக்காரங்க நில ராசிக்காரங்க இங்கேயே பிறந்து இங்கே சொந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியா? அவங்கெல்லாம் ஃபாரினில் யாருமே இல்லையா அப்படின்னெல்லாம் பாருங்கள். அதாவது மகர லக்னக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க கன்னி லக்னக்காரங்கெல்லாம் யாருமே வந்து ஃபாரினில் இல்லையா, எல்லாம் இங்கேயே தான் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரியம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை. அதாவது அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, அந்த ஃபார்முலா படி அவங்க ஜாதகம் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து சரியாக இருக்கா, நம்ம சொன்ன மாதிரி தான் அங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணவே மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம கணிக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்டயே விட்டுறேன். நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. இன்னும் அடுத்து வர்ற பதிவுகளில் நம்ம இன்னும் இதை பற்றின நிறைய விஷயங்களை இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.